யூரோ 2024 டே 4 ரிவ்யூ. ஸோ எஸ், ஆப்போசிட்டில் யாரும் நான் மட்டும் தான் இருக்கிறேன். ஸோ என்னென்னா டே 4 ஒரு ட்ராமா நிறைஞ்ச ஒரு டேயாகவே இருந்தது. எக்கச்சக்க அப்செட்ஸ், எக்கச்சக்க ஒரு சர்ப்ரைசிங் ரிசல்ட்ஸ், சர்ப்ரைசிங் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னென்னா யுக்ரைன் வர்சஸ் ரொமேனியா. யுக்ரைன் வர்சஸ் ரொமேனியா எதனால் கொஞ்சம் ஒரு சர்ப்ரைசிங்கான ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யுக்ரைன் வந்து இந்த குரூப்பில் வந்து செகண்ட் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து யுக்ரைனை வந்து ரொம்ப ஹையாகவே ரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் யுக்ரைன் எந்த அளவுக்கு ஹையாக ரேட் பண்ணியிருந்தாங்களோ ரொமேனியா வந்து அந்தளவுக்கு யாருமே பெருசாக ரேட் பண்ணல. ஏன்னா அந்த இதில் இவங்களுக்கு ஸ்லோவாக்கியாவுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அவர் பெல்ஜியம் கண்டிப்பாக வின் பண்ணுன்னு சொன்னாங்க, அவர் யுக்ரைன் சொன்னாங்க. பட் இந்த ரொமேனியான்ற ஒரு அந்த டீமோட வார்த்தை வந்து பெரிய லெவலில் வெளியே வரவே இல்லை. பட் ஆனால் அவங்க தான் இந்த குரூப் ஸ்டேஜில் இப்போது ஃபர்ஸ்ட் கேம் டே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட குரூப்பில் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் யுக்ரைன் வர்சஸ் ரொமேனியா. இந்த மேட்சை வந்து யுக்ரைன் வந்து ஒரு பயங்கரமான ஸ்டார்ட்டே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எதிர்பார்த்தது என்னவோ அந்த ஒரு ஸ்டார்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் அகைன்ஸ்ட் ரன் ஆஃப்லேயே ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. அந்த மிஸ்டேக்கை ப்ராப்பராக கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க ரொமேனியா. 1-0 ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அந்த 1-0க்கு அப்புறம் அவங்க வந்து ஜஸ்ட் அவ்வளோதான், சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ், சிட் பேக் அண்ட் டிஃபெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு போயிட்டாங்க. அண்ட் அந்த வேலையை அவங்க கச்சிதமாக பண்ணாங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ அந்த இது மட்டும் இல்லாமல் இது ஓகே ரைட், நம்ம டிஃபெண்ட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்றது இல்லாமல் ஒரு லீடு இருக்குது. ஒரு 1-0 அப்படின்ற லீடு வந்து ரொம்ப ஒரு ஸ்லெண்டரான லீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் அது டக்குன்னு அப்படியே டாப் ஆஃப் அந்த ஹெட்டாக டக்குன்னு ஈஸியாக மாறலாம், டாப்பில் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு லீடு தான் அந்த 1-0 அப்படின்றது. அண்ட் அந்த லீடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக டெனிஸ் மேன் அப்படின்ற ஒரு பிளேயரை வந்து என்ன பண்ணாங்கன்னா கவுண்டர் அட்டாக்கு அப்படின்றாங்க. அண்ட் அவரோட ரோல் ரொம்ப முக்கியமான ரோல் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க டிஃபெண்ட் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டாக யுக்ரைனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கான்ஷியஸில் என்னென்னா, இல்லை ஒரு டென்னிஸ் மேன் பின்னாடி நிற்கிறாரு, ஸோ இன்கேஸ் நம்ம பொசிஷனை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், திருப்பி இமீடியட்டாக அங்கே கவுண்டர் அட்டாக் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பயத்தோடையே அவங்க அட்டாக் பண்ண மாதிரியே தெரிஞ்சுது. யுக்ரைன் கடைசி வரைக்குமே ஒரு கிளியர் கட் சான்ஸை க்ரியேட் பண்ணவே இல்லை சொல்லப்போனால். அண்ட் சொன்ன மாதிரி டென்னிஸ் மேன் இருந்தார். அவர் யுக்ரைன் அட்டாக்கில் இருக்கும் பொழுது ரொமேனியா ஒரு கவுண்டர் அட்டாக் போகிறாங்க. 2-0 ரெண்டாவது கோல் முடியுது. அண்ட் அவங்க டக்குன்னு யோசிக்கிறதுக்குள்ளே 3-0 மூணாவது கோலும் உள்ளே போகுது. ஸோ ரொமேனியா 3-0ன்னு இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. 3-0 அப்படின்றது வந்து ஒரு சாதாரண வின் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய டீம்ஸ் வந்து 3-0 ஓகே ரைட் ஃபைன் வின் பண்ணாங்க. பட் ரொமேனியா பெரிய லெவலில் எதிர்பார்க்காத ஒரு டீம், ரொம்ப அதிகம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு டீமான யுக்ரைனை 3-0 பீட் பண்ணது உண்மையாக ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் தான். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்லோவாக்கியா வர்சஸ் பெல்ஜியம். ஃபர்ஸ்ட் அப்செட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன். ஆனால் பெல்ஜியம் ஒரு ஆஃப்கோர்ஸ் பாஸ் தேர் கோல்டன் ஜென்ரேஷன். பட் இன்னுமே என்னென்னா அந்த டீமில் ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. டிப்ராயினாக இருக்கட்டும், இல்லை லுகாக்குவாக இருக்கட்டும், ட்ரொசாடாக இருக்கட்டும், டோக்குவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து இன்னுமே இருக்கிறாங்க. பட் அந்த ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் போதுமானதாக இருந்ததான்னு கேட்டால் நோ, அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. குறிப்பாக ஃபர்ஸ்ட் கோல் ஸ்லோவாக்கியாவுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜெரமி டோக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு பயங்கரமான ஸ்டார்ட், ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லணும். வந்து ஒரு 5 நிமிஷத்தில் 2 சான்ஸை பெல்ஜியம் க்ரியேட் பண்ணி கொடுக்குறாரு. பட் அந்த 2மே வேஸ்ட் ஆகிடுது. அந்த அப்செட்டில் இருந்தாரா என்னன்னு தெரில. அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் ஆப்போசிட் டீமுக்கு ஒரு சான்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அந்த இதை அவங்க ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுதான் கேமோட ஒன் அண்ட் ஒன்லி கோலாக இருக்குது. அண்ட் இதில் குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்றது யார் அப்படின்னா ரொமேலு லுகாக்கு. ஒரு ஓகே எஸ் ஆஃப்கோர்ஸ், ஏன்னா ஒரு டாப் டீமோட ஸ்ட்ரைக்கர் அப்படின்னும் போது சான்சஸ் அதிகமாக கிடைக்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். பட் அந்த சான்சஸ் அவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுல தான் இருக்குது. அந்த சான்சஸை கன்வெர்ட் பண்ணுறதுலாம் ஒரு குட் ஸ்ட்ரைக்கரும் கிரேட் ஸ்ட்ரைக்கரும் வித்தியாசப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் நேற்று அந்த கேம் பர்ஃபார்மன்ஸில் லுகாக்கு வெறும் ஒரு குட் ஸ்ட்ரைக்கராகவே தான் இருந்தார் அப்படின்னே நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தா எக்கச்சக்க கோல் சான்சஸ் அவர் மிஸ் பண்ணார். நிறைய சான்ஸ் க்ரியேட் பண்ணாங்க, சான்சஸ் க்ரியேட் பண்ணவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா 3 பிக் சான்சஸ் வந்து லுகாக்கு மிஸ் பண்ணியிருக்கிறாரு நேற்று. அண்ட் அஃப்கோர்ஸ் 2 கோல் போட்டார். ஒரு இது ஆஃப் சைடில் டிசலவ் ஆச்சு, இன்னொன்று வந்து ஒஃபெண்டா வந்து ஹேண்ட் பால் பண்ணதுனால அது ஒரு கோல் டிசலவ் ஆச்சு. ஐ பர்சனலி ஃபெல்ட் என்னென்னா அந்த ஒஃபெண்டாவோட அந்த ஹேண்ட் பால் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இது ரெஃப்ரி பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. பட் எஸ் ஆஃப்கோர்ஸ் த ரூல் இஸ் த ரூல். அண்ட் அதனாலவே அந்த மேட்ச் வந்து அவங்க 1-0ன்னு தோற்றுருக்காங்க. ஸோ பெல்ஜியம் இதுக்கப்புறம் வந்து ஆஃப்கோர்ஸ் அந்த டீமில் வந்து அவங்க தான் அந்த குரூப்பில் வந்து அவங்க தான் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லணும்.
யுக்ரைன் அண்ட் ரொமேனியா நம்ம 2 மேட்சஸ் இருக்குது. அந்த 2 மேட்ச்சில் அவங்க எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் ஸ்லோவாக்கியா அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி ஒரு கால் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16ல் ஒரு கால் வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய மதிலாக இருந்த பெல்ஜியமே அவங்க தகர்த்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த 2 போட்டிகளை அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஸோ பெல்ஜியம் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வர்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இப்போது ஸ்லோவாக்கியா வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. அடுத்து அப்கமிங் 2 மேட்சஸ் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் உள்ளே போயிடுவாங்க. அண்ட் பெல்ஜியமுக்கு மேபி அவங்க ரவுண்ட் ஆஃப் 16ல் ஒரு டஃபர் ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படலாம் இதனால். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு விழித்துக்கிறதுக்கு ஒரு கரெக்டான டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தொடர்ந்து இது மாதிரியான ஒரு பிக் சான்சஸ் வந்து லுக்காக்கு மிஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய காஸ்ட்லியான மிஸ்ஸஸாக இருக்குது. ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், போன யூரோஸ்லேயுமே இது மாதிரியான வைட்டல் டைமில் நிறைய பிக் சான்சஸ் மிஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை வேர்ல்டு கப்பில் நிறைய பிக் சான்சஸ் மிஸ் பண்ணதாக இருக்கட்டும். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான பிக் சான்சஸ் மிஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக டீம் வந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காம தான் போகும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேம் ஃப்ரான்ஸ் வர்சஸ் ஆஸ்ட்ரியா. ஃப்ரான்ஸ் ஏன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வர்ற டீமு 2022 வேர்ல்டு கப் ஃபைனலிஸ்ட்டு 18 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் அப்படின்னும் போது அவங்க மேலே அதிக எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொன்று சொல்ல போனால் டெக்னிக்கலி அவங்களுக்கு தான் அந்த பயங்கர ஒரு ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்தும் அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நினைக்கிறேன். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் ஆஸ்ட்ரியாவோட விளையாடுறாங்க அப்படின்னும் போது ஃப்ரான்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் ஈஸி ஃபேவரட்ஸ் அவங்க தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அது அவ்வளோ ஈஸியான விக்ட்ரியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃப்ரான்ஸ் உண்மையாகவே கிளியர் கட் சான்சஸ் வந்து 2-3 க்ரியேட் பண்ணாங்க. பட் அந்த 2மே ரொம்ப சர்ப்ரைசிங் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா குறிப்பாக எம்பாப்பேலாம் ஒரு 1-on-1 கோல் மிஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறது அவ்வளோ ஒரு ரேர் சைட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் அவருக்கே அது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் கோல் உள்ளே போனதுக்கு மிக முக்கியமான காரணம் எம்பாப்பேயாக இருந்தாலும் அது ஒரு ஓன் கோலாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. தென் அது டெஃபினட்டாக அது ஒரு ஓன் கோலாக தான் இருக்குது. அண்ட் ஃப்ரான்ஸில் வந்து 2-3 இஷ்யூஸ் வந்து குறிப்பாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்படின்னா சென்ட்ரல் பேக் பார்ட்னர்ஷிப் உபாமெக்கானோ அண்ட் சாலிபா அவங்க வந்து இப்போ ஒரு சாலிடான பார்ட்னர்ஸ் தான். டெஃபினட்டாக ஆன் பேப்பர் வந்து 2 பேருமே ரொம்ப சாலிடான டிஃபெண்டர்ஸ் தான். பட் ஆனால் நேற்று 2-3 இடத்துல அவங்க லேப்ஸ் ஆக நம்மளால் பார்க்க முடியுது. 2-3 இடத்துல அவங்கள வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஆஸ்ட்ரியன் பிளேயர்ஸ் கொஞ்சம் கடந்து போகிறதான் பார்க்க முடியுது. பட் அஃப்கோர்ஸ் அது பெரிய லெவல் சான்ஸாக ஆஸ்ட்ரியாவுக்கு மாறல. பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் சான்ஸ் அவங்களுக்கு கிடச்சிது. பட் அந்த இது வந்து மிஸ் ஆகிட்டதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் மைக் மைக்னான் வந்து மிக ஒரு பெரிய லெவலில் பிஸியாக இல்லைனாலும் அவர் பிஸியாக அவருக்கு வேலை வந்த டைமில் அவர் கரெக்டாக அந்த இதை செஞ்சு முடித்தார் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னும் குறிப்பாக ஒரு பர்டிகுலர் பிளேயரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். யாருன்னா என்கோலோ கான்டே. வாவ், இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு 1.5 years 2 yearsல என்னென்னா அவர் வந்து சீன்லே இல்லை, அந்த இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் சீனில் இல்லை. பிரீமியர் லீக் விட்டு சவுதி போயிட்டார். ஃப்ரான்ஸில் பெரிய லெவலில் ஸ்குவாடில் அவர் இடம் பெறலை. பட் என்கோலோ கான்டே கிளாஸஸ் பெர்மனண்ட் அப்படின்றதுக்கான ஒரு பக்கா எக்ஸாம்பிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் என்கோலோ கான்டே. ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் வேறு ஒரு ப்ராப்பராக. ஏன்னா நிறைய டைம் வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடாக அந்த சான்சஸ் வந்து ரூயின் பண்ணார். அவங்க ஆப்போசிட் சான்சஸ் வந்து பக்காவாக வந்து ஸ்டாப் பண்ணி ரூயின் பண்ணார். அண்ட் ஆட்ரியன் ராபியோட் யூஸ்வலாக என்கோலோ கான்டே போக்பாவோட பார்ட்னர் வந்து அந்த டுவோ வந்து எப்போவுமே ரொம்ப பயங்கரமான ஒரு டுவோவாக இருக்கும். அவ்வளோ அழகாக ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. டீமுக்கு அந்த டுவோ வந்து அந்த டுவோ தான் ஆக்சுவலாக ஹார்ட் ஆஃப் த டீம் அப்படியாகவே இருப்பாங்க. பட் போக்பா இல்லாத ஒரு குறையை எப்படி தீர்க்க போகிறாங்க அப்படின் போது ராபியோட் வந்து டெஃபினட்டாக ஸ்டெப் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல அவர் வந்து கான்டே ஃபார்வர்ட் போகும்போது ராபியோட் வந்து ஸ்டெப்பாக நின்று டிஃபெண்ட் பண்ணதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஃபார்வர்டு ஃப்ரண்ட் 3 நம்ம பார்க்குறது வந்து உண்மையாக ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரண்ட் 3ஆகவே இருந்தது. மார்க்கஸ் துரம் லெஃப்ட்டில் ஆடினார். யூஸ்வலாகவே எம்பாப்பே ஆக்கிபை பண்ணுற ஒரு ஏரியா. எம்பாப்பே வந்து சென்ட்ரல் ஆடினார். அண்ட் அட் சேம் டைம் சென்ட்ரலில் மட்டுமே இல்லாமல் ரைட் அண்ட் லெஃப்ட் அவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஃப்ரீ ரோமிங் ரோலில் தான் இருந்தார். அண்ட் எம்பாப்பே கடைசி வரைக்குமே ஒரு த்ரெட்டாகவே இருந்தார். டில் த லாஸ்ட் மினிட் வந்து மேபி லைக் அவர் சப்ஸ்டியூட் ஆகி போகிற வரைக்கும் இருந்த அந்த மினிட் வரைக்குமே எம்பாப்பே ஒரு த்ரெட்டாக தான் இருந்தார். பட் ஃப்ரான்ஸ் டெஃபினட்டாக இன்னுமே ஒரு த்ரெட்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் டே 4ல் நடந்த ரிசல்ட்ஸ். டெஃபினட்டாக ஒரு எக்கச்சக்க சர்ப்ரைசஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கேம் டேயோட கடைசி டே. அண்ட் இதில் வந்து டர்க்கி அண்ட் ஜார்ஜியா, அது மட்டும் இல்லாமல் போர்ச்சுகலும் செக் ரிப்பப்ளிக். ஸோ இந்த 2 மேட்சஸ் நடக்க இருக்குது. அண்ட் இந்த 2 மேட்சஸில் யார் வின் பண்ணுவா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டர்க்கி ஜார்ஜியாவில் வந்து நான் வந்து என்னோடய எட்ஜ் வந்து நான் டர்க்கி கொடுக்குறேன். டர்க்கி வில் வின் 1-0. அண்ட் அடுத்தது செக் ரிப்பப்ளிக் அண்ட் போர்ச்சுகலில் வந்து அஃப்கோர்ஸ் போர்ச்சுகல் வந்து என்னை பொறுத்தவரை பர்சனலி அவங்க வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட்ஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன்.
கொஞ்சம் ஈஸியாக ரொம்ப ஒரு கன்வின்சிங்கான விக்டரியாகவே இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து நான் 3-0 வின் ஃபார் போர்ச்சுகல் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.